ஹாய் காய்ஸ், ஜூலை 3 இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்லேருந்து சம் ஒர்க் இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டுடே வந்து நமக்கு நைட் டிரைவிங்னால ஆஃப்டர்நூன் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 2 o'clock தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் வந்து ஒரு 8 o'clock முடியும். ஸ்டூடெண்ட் நெடுஞ்செழியன் வந்துட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து அவருக்கு ஹைவே அண்ட் பார்க்கிங்லாம் பார்த்தோம். இன்னைக்கு மீடியம் டிராஃபிக் அண்ட் ஹெவி டிராஃபிக் நைட் டிரைவிங். இன்னைக்கு வந்து அவருக்கு லாஸ்ட் டே. டிராஃபிக் ஆல்ரெடி அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் மென்டலி எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணணும், ஃபிசிக்கலாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நோட்ஸ் ரிமெம்பர் பண்ணிட்டு வருவார். வந்ததுக்கப்புறம் பேசிக்ஸ் பார்த்துட்டு லெஃப்ட் ரைட்டு 2 லைன் சிங்கிள் லைன் அந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல் பேசிக்ஸ் ரிசல்ட் கொண்டு வந்தோடனே அகெயின் ஹைவே ப்ரெஷ் அப் பண்ணிட்டு அண்ட் சிட்டி டிராஃபிக் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் நம்ம தாம்பரம் அண்ட் பல்லாவரம், மீனம்பாக்கம், கிண்டி, ஏர்போர்ட் ரூட், ஆல்வேஸ் கேகே நகர், அசோக் நகர், அண்ணா நகர் எல்லா ரூட்டும் ட்ரைவ் பண்ணுவோம். டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் குறிப்பாக எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ரோடு அவேர்னஸ் அதெல்லாம் பார்ப்போம். தென் கிளாஸ் வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட் முடியும் போது நல்ல ரிசல்ட்டோட தென் அவர் செல்ஃப் டிரைவிங் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணுமோ அதுவும் நம்ம கிரியேட் பண்ணி இன்னைக்கு கொடுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மாஸ்டர் மைண்ட்ஸ் டிரைவிங் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம டீச் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம நார்மலாக வந்து கிளச், பைட்டிங், மூவிங் மட்டும் ரிலீஸ் பண்ணுறது, லெஃப்ட் ரைட் மிரர் மட்டும் பார்க்குறது, அப்படி இல்லாமல் மிரரில் பிகைன் த வெஹிக்கிள், பின்னாடி வர வெஹிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணணும், எப்படி ஜட்ஜ் பண்ணணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம எப்படி எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில் மெத்தட்ஸ் வந்து நம்ம தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ நம்மளோட டீச்சிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட். தென் வந்து ஒரு ஸ்கில் வந்து ஒரு டெய்லி ஒரு 10 to 15 minutes இல்லை ஒரு 1 hour பீப்புள்ஸோட ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டே கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஃபுல் டேன்னும் போது உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. ரெண்டாவது நம்ம டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ட்ரைவ் பண்ணுறோம். ஆனால் நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, இதை நம்ம மாஸ்டர் மைண்ட்ஸில் பண்ணுறது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர்நூன் டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. ஸோ அடுத்து என்ன, இவருக்கு எப்படி ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தென் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரெகுலர் வீடியோஸ் வரும். மாஸ்டர் மைண்ட்ஸில் ஜாயின் பண்ணணும், டிரைவிங் ஸ்கில்லு நீங்களும் இன்னும் அப்டேட்டடாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிங்கன்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் பயோவில், நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா. மாஸ்டர் மைண்ட்ஸ் டிரைவிங் இன்ஸ்டியூட் பற்றி டீட்டெயிலாக எப்படி கோர்ஸ் டீட்டெயில் என்ன, அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஜாயின் பண்ணணும், இது எவ்வளோ ஹவர்ஸ், என்னென்ன பேக்கேஜில் பண்ணுறோம், லைசன்ஸ் ப்ராசஸ் எப்படி எடுக்கணும், லைசன்ஸ்க்கு வந்து நீங்கள் மேனுவல் எடுக்கிறீங்களா, ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்களா, இல்லை நியூ கார் எடுக்கும் போது என்ன பண்ணணும், காரோட டீட்டெயில்ஸ், இது எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் சைட் பாருங்கள், ரைட்டில் யாரும் வரலையா, ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுங்கள். பிளைண்ட் ஸ்பாட் பாருங்கள், லெஃப்ட் சைடில் யாரும் வரல போடுங்க. பிஃபோர் இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் அலைன் பண்ணுங்கள், அலைன் மெத்தட். இன்னும் லெஃப்ட்டில் வாங்க, ஸ்லோ பண்ணுங்கள். இங்கே ஸ்லோ பண்ணுங்கள், ரைட் லெஃப்ட்டு பாருங்கள். ஆனால் இன்னும் லெஃப்ட்லேருந்து பண்ணணும். வெயிட் ஒரு வண்டி போகுது, இந்த வண்டி போட்டோம். வெயிட் இப்போ -1 இப்போ ஸ்லோ கண்ட்ரோல், வைப்ரேஷன் டு மூவிங், பிரேக் டு ரிலீஸ். பிரேக் ஃபுல்லாக பிடிங்க, வைப்ரேஷன், மூவிங், அப்புறம் பிரேக் டு ரிலீஸ். லெஃப்ட்டில் பார்த்தீங்களா யாரும் வரலையா. இப்போ -1 ஒன்று கரெக்டாக இருக்கும், வரட்டும். ஸ்ட்ரைட் ஆகும், பேக் டு 0. வெயிட் இன்னும் கூட கொஞ்சம் லெஃப்ட்டில் வரணும், இன்னும் கூட கொஞ்சம் லைட் லெஃப்ட்டில் வரட்டும். இப்போ ஸ்டியரிங் 0. இப்போ செகண்ட் கியர், லெஃப்ட் இண்டிகேட்டர் இங்கே தான் ஸ்லோ பண்ணுங்கள். பிரேக்கில் -5 -1 லெஃப்ட் மிரர் பார்த்தீங்களா, -1 கரெக்டாக அந்த அப்ஸ்டிகர் ஃபுல் லெஃப்ட் பேக் டு 0. 90 degree to 90 degree பேக் டு 0. கீப் லெஃப்ட். எது ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள், ரைட் சைடு தான்ல. ரைட் இங்கே இண்டிகேட்டர் போடுங்க, பட் கட் பண்ண வேண்டாம், இதிலே போங்க. 30 feet. இப்போ கொஞ்சமாக ரைட்டில் வாங்க. ரைட் மிரர் பாருங்கள், 30 feet டிஸ்டன்ஸ் வந்துட்டுமா. இப்போ கட் பண்ணுங்கள், கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க. இப்போ லாங் டிஸ்டன்ஸில் பாருங்கள், கிட்ட ஒரு ஆரன், லாங் டிஸ்டன்ஸில் ஒரு ஆரன், லைனுக்குள்ளே ஸ்டெடியாக போட்டோம். இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் மிரர் பார்த்து லெஃப்ட் லைன் வாங்க. 30 feet டிஸ்டன்ஸ் பாருங்கள், 30 feet டிஸ்டன்ஸ் அந்த லாரிக்கும் நமக்கு வந்துட்டுமா. இப்போ மிடில் லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கம் பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்க. பிரேக்கில் -5 இந்த வண்டி உள்ளே வர பாருங்க. இன்னும் ஸ்லோ பண்ணுங்கள், இந்த வண்டி உள்ளே விட்டுருங்க. இந்த லைன்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியர்லேயே இருக்கட்டும். லாங் டிஸ்டன்ஸில் பாருங்கள். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு இது, அதனால் நம்ம ரைட் சைடில் தான் இருக்கும். யாராவது வி ஷேப்பில் ஓவர்டேக் பண்ணால் ஸ்லோ பண்ணிக்கோங்க, போகலாம்.
சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் கியர். இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸில் பாருங்கள் சிக்னல் தெரியும், ரெட் போட்டிருக்காங்க. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் மிரர் பார்த்து மிடில் லைன் வாங்க. அந்த மிரரில் பாருங்கள் எல்லோ போர்ட் வெஹிக்கிள்னால் சேஃப் டிஸ்டன்ஸ் இருந்தால் கட் பண்ணலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் போகணும். இப்போ நோட் ரைட் லைனில் இருங்க. இன்னும் ப்ரெஷர் கம் பண்ணுங்கள். வி ஷேப்பில் முன்னாடி ஒரு ஷிஃப்ட் வருது பாருங்கள், ஸ்லோ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் வரலாம், லைட் லெஃப்ட்டு. இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் வாங்க பண்ணுங்கள். 40 வந்தோடனே தேர்ட் கியர் போடுங்க. ப்ரெஷர் கம் பண்ணுங்கள். வெரி க்ளோஸில் இந்த வெஹிக்கிள், அப்போ ஸ்லோ பண்ணிக்கணும். தேர்ட் கியர் மிடில் லைன்லேயே ரைட் லைன்லேயே போங்க. அந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் மேலே ஏறணும். ரைட் மிரர் பாருங்கள், பாதி வந்துடுச்சா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நிறுத்திட்டே பண்ணணும், ரன்னிங்கில் பண்ணக்கூடாது. ஃபுல் லெஃப்ட்டு. இப்போ இந்த எண்டு வரைக்கும் போட்டோம். எண்டு போல் பாருங்கள், இந்த எண்டு அந்த ஒயிட் லைன் அந்த எண்டு முடியணும், அந்த ரோடோட அப்சிக்கல். இப்போ ஃபுல் ரைட் நிறுத்தியே போகணும், ரன்னிங்லாம் பண்ணக்கூடாது, தப்பாயிடும். ஃபுல் ரைட் ஃபுல்லாக ரைட்டு. இப்போ பேக்கில் வாங்க, பொறுமையாக வரலாம். ஸ்லோவாக வெயிட் வரலாம் வாங்க. வெயிட் பண்ணுங்கள் ஸ்டாப். இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டு கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் வரணும். -0.5 ஸ்டியரிங் 0. இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். ஸ்லோ பண்ணி நம்ம லெஃப்ட்டில் வரணும். லெஃப்ட் மிரர் பாருங்கள், கொஞ்சமாக லெஃப்ட்டில் வரணும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு. Second gear. Slow down. Right. Brake -5. ரைட் லைன்லேயே போங்க. அவங்க பாருங்கள் பெடஸ்ட்ரியன்ஸ் ஆன் அடிங்க. செகண்ட் கியரில் தானே இருக்குது. ஓகே, ஆஃப் கிளச் வச்சு ஆக்சிலேட்டர் நியூட்ரல் போட்டுக்கோங்க. பிரேக். லெஃப்ட் இண்டிகேட்டர் மிடில் லைனில் வாங்க. லெஃப்ட் மிரர் பார்த்து முன்னாடியும் பார்க்கணும், மிரரும் பார்க்கணும். அந்த வண்டியை விட்டுருங்க. ஆட்டோ பாருங்கள், ஸ்லோ டவுன். இன்னும் ஸ்லோ பண்ணணும். அங்கே ரைட் பார்த்தீங்களா, ஃபீட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இது கூட ரொம்ப க்ளோஸ்ட்டு, இன்னும் கூட கொஞ்சம் பேக்கில் இருக்கணும். போட்டோம் ஸ்லோ பண்ணுங்கள். ஸ்லோ டவுன். சேஃப் டிஸ்டன்ஸ், வெரி க்ளோஸ்டு. அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது. மிரர் பார்த்து ரைட் சைட். ரைட் மிரர் பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க. சேஃப் டிஸ்டன்ஸ் வைங்க. இந்த லெஃப்ட்டில் 2 வீலர் பாருங்கள், வெரி க்ளோஸ்டு. கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க. இப்போ எல்லாம் வி ஷேப்பில் வருவாங்க பாருங்கள். ஸ்லோ பண்ணுங்கள். ஸ்லோ டவுன். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் வரலாம். ஸ்டடி வெயிட்.
செகண்ட் கியர், ஸ்லோ டவுன். கொஞ்சம் லெஃப்ட்ல அவங்க ரொம்ப ரைட்ல இருக்கீங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் லைன் போங்க. ரைட் மிரர் பார்த்து உடல் லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஹாய் ஆல், என் பேர் சிரியன். நான் வந்து டிரைவிங் கற்றுக்க வந்து மாஸ்டர் மைண்ட் டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்தேன். எனக்கு டிரைவிங் சுத்தமாகவே எனக்கு தெரியாது. நான் மாஸ்டர் மைண்ட் டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து நான் நல்லா டிரைவிங் இப்போ கற்றுக்கிட்டேன். டே 1 ஃபுல்லாக தியரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. டே 2, டே 3 ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக ஹைவேஸில் ஓட்ட விடுவாங்க, ஹெவி டிராஃபிக்கில் ஓட்ட விடுவாங்க, நைட் டிரைவிங் பண்ண விடுவாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த 3 நாளே நான் டிரைவிங் ஃபுல்லாக கற்றுப்பேன். மற்ற டிரைவிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 பேர் உட்காந்துருப்பாங்க, நம்மளை ஒரு 10-20 மினிட்ஸ் தான் ஓட்ட விடுவாங்க, அப்புறம் மாற்றிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சங்கரை நான் வந்து நல்லா டேக் கேர் பண்ணி டிரைவிங் சூப்பராக 3 டேஸில் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவாரு. நான் இப்போ நல்லா டிரைவிங் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு மாஸ்டர் மைண்ட் டிரைவிங் ஸ்கூல். தேங்க்ஸ். Rajatax. This is Raj Talks Out of Control. Subscribe now.